ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே முழுக்கோழி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். இது என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறாரு. நாங்கள் அதுக்காண்டி முழுக்கோழியை வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி மசாலா தடவிட்டுருக்கோம். அந்த மசாலா பொருள் வந்து தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள், எண்ணெய், தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கோழி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிடணும். என் ஹஸ்பண்டோட ஸ்டைலுங்க இது. அவர் ப்ரிப்ரேஷன். அவர் சூப்பராக நான்வெஜ் எல்லாம் செய்வார். பிரியாணிக்காண்டி நான் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன். அவர் தான் ரெடி. நாங்கள் இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறோம். வீட்லேயும் குக்கர் யூஸ் பண்ணலை. அதனால் சட்டி காஞ்சதும் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டு பிரியாணி மசாலா போட்டாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தது போட்டு நல்லா வதக்கியாச்சு. எண்ணெய் விட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டாச்சு. அதை போட்டு நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயம் வதங்கணுன்னா லைட்டாக கல் உப்பு போட்டு வதக்குனா சீக்கிரம் வதங்கிடும். நான் அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு வதக்கினேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற முடி வதக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் நான் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வீட்டிலே ரெடி பண்ணால் தான், அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு நான் வதக்கிட்டுருக்கேன். தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற முடி நல்லா வதக்கணும். நான் லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டேன். எல்லாம் சூப்பராக வதங்கியாச்சு. தக்காளி அப்படியே மேஷ் பண்ணி விட்டால் நல்லா வதங்கிடும். தோலாக இருக்காது நம்மளுக்கு. பாருங்கள் கலர் எப்படி இருக்குது மசாலா போடுறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது தான், அது போட்டு நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் முழு கோழியை மசாலா 1 மணி நேரம் ஊறிட்டு இருந்துச்சுல்ல, அதை போட்டு நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி நல்ல மசாலாலாம் அதில் போடணும். அப்போ தான் சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கும். அப்புறம் சுடுதண்ணி காய வச்சுருந்தேன், அதை ஊற்றியாச்சு. அது 2 கொதி வர முடியும் மூடி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அரிசியை போட்டாச்சு. அரிசி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தம் பிரியாணி போடலான்ட்டு தம் பிரியாணி போட்டாச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணம் வந்துச்சு. லைட்டாக நெய் ஊற்றி நல்லா கிண்டிட்டேன். நாங்கள் பிரியாணிக்கு சைடிஷாக வந்து சில்லி சிக்கனும் தயிர் வெங்காயமும் சிக்கன் கிரேவி செஞ்சோம். புரட்டாசி மாதம் வருது இல்லையா, அதனால் நாங்கள் விரதம் இருப்போம். அதனால் அந்த விருந்தை முன்னாடியே ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. செய்ய கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் அப்படியே எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டோம். வீட்டில் தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் முழு கோழி பிரியாணி ரெடி பண்ணது. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.